Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. அண்மை செய்தி. தமிழக பொறுப்பு ஆளுநரின் கேரள பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆளுநரின் இந்த கேரள பயணம் ரத்தால் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னையில் தங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். கேரள பயணத்தை ஆளுநர் அர்லேக்கர் ஒத்திவைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இந்த நகர்வு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும்பான்மை பெற்றுள்ள கட்சியாக இருந்து வரக்கூடிய நிலையில் தாவேகா சார்பில் ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியில ஈடுபட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் நேற்று விஜய், செங்கோட்டையன் உள்ளிட்டவர்கள் ஆளுநரை சென்று சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் சந்தித்து தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்தார்கள். ஆனாலும் அறுதி பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலையில் அதை நிரூபிப்பதற்கு முன்பாகவே பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்று ஆளுநர் கூறிவிட்டார். எனவே இன்று நடைபெற இருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரான விஜயின் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட விழா ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இன்றைய நாளிலே ஆளுநர் கேரள மாநிலத்திற்கு பயணம் செய்ய இருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது. ஏனென்றால் தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக இருக்கக்கூடிய அர்லேக்கர் அவர்கள் கேரள மாநிலத்திற்கும் ஆளுநராக பொறுப்பு வகித்து வருகின்றார். இந்த நிலையில்தான் ஆளுநர் அர்லேக்கர் இன்று கேரளா செல்ல இருந்த நிலையில் அந்த பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. இது பல்வேறு வகையில் முக்கியமான சில கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. ஏனென்றால் ஆளுநர் இன்று பயணத்தை ரத்து செய்திருப்பதன் மூலமாக தமிழகத்தில் ஏற்கனவே தொங்கு சட்டசபை அமையக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருப்பதால் ஆளுநருடைய பங்களிப்பு முக்கியத்துவம் கொண்டதாக பார்க்கப்படுகின்றது. ஆளுநர் தனக்கு திட்டமிடப்பட்ட பயணத்தை இன்று ரத்து செய்திருப்பதன் மூலமாக வேறு ஏதேனும் அரசியல் நகர்வுகள் இன்று இருக்குமோ என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் ஒரு பக்கம் அதிமுக தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களிடம் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இப்பொழுதும் இருப்பதாக சொல்லி புதுச்சேரிக்கு அனுப்பி இருக்கின்றார்கள். எனவே அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சட்டப்பேரவை உறுப்பினர்களிடம் தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய நிலையில் ஆளுநரும் தமிழ்நாட்டிலேயே இருப்பதற்கு திட்டமிட்டிருப்பது அதிமுக தரப்பை ஏதேனும் ஆளுநர் மாளிகையிலிருந்து அழைப்பதற்கான சாத்தியங்கள் உண்டா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 4 விதமான வாய்ப்புகள் தமிழக அரசியலில் தற்போது இருக்கின்றது. ஒன்று, வழக்கமாக இது போன்ற ஒரு குழப்ப நிலை ஏற்படும் பொழுது குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கான வாய்ப்பு இருக்கும் ஆளுநர் வாயிலாக. அதே நேரம் தாவேகாவை பொறுத்தவரை ஏற்கனவே காங்கிரசினுடைய ஆதரவை பெற்றிருக்கின்றார்கள். இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் கூட விஜய் நேரில் தொடர்பு கொண்டு பேசி தனக்கு இருக்கக்கூடிய அந்த சூழலை சொல்லி அவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வந்தால் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு விஜய்க்கு உருவாகும். அல்லது விஜய் அதிமுகவிலிருந்து பல சட்டமன்ற உறுப்பினர்களை வெளியில் வர வைத்து அது நடைமுறைக்கு பல சவால்கள் கொண்டதாக இருந்தாலும் அதற்கான ஒரு சாத்தியமும் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. தாவேகாவிற்கு கணிசமான அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் ஆதரவளித்து 32க்கும் மேற்பட்டவர்கள் ஆதரவளித்து ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கான சூழலும் இருக்கின்றது. அப்படி இல்லை என்றால் திமுக வெளியிலிருந்து ஆதரவளித்து அதிமுகவை ஆட்சி அமைக்க வைக்குமா என்பது போன்ற பல சாத்தியமான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதில் எது நடைமுறைக்கு வரும் என்பதில் குழப்பம் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் ஆளுநராக இருக்கக்கூடிய அர்லேக்கர் தன்னுடைய இந்த பயணத்தை திடீரென ஒத்தி வைத்திருக்கின்றார். இது ஆளுநர் மாளிகைக்கு இன்றைக்கு ஏதேனும் அரசியல் ரீதியிலான முக்கிய சந்திப்புகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதோ என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. Play Store மற்றும் App Storeல் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.